ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் முருங்கைக்காய் விலை 50% வீழ்ச்சி அடைந்துள்ளது. தற்போது அப்பகுதியில் முருங்கை சீசன் முடிவடைந்து விட்டதால் ஒட்டன்சத்திரம் சந்தைக்கு முருங்கைக்காய் வரத்து முற்றிலும் குறைந்துவிட்டது. இதனால் தமிழ்நாடு மற்றும் கேரளாவின் முருங்கைக்காய் தேவையை பூர்த்தி செய்ய வெளிமாநிலங்களில் இருந்து முருங்கைக்காய் கொண்டு வரப்படுகிறது. கடந்த மாதம் வெளிமாநில முருங்கைக்காய் விலை கிலோ 350 ரூபாயாக உயர்ந்த நிலையில் தற்போது வரத்து அதிகரித்துள்ளதால் 180 ரூபாயாக குறைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். முருங்கைக்காய் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள எங்கேயுமே விளைச்சல் கிடையாது. எல்லாம் மழை பெஞ்சதுனால எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ இங்கே தேவை பூர்த்தி பண்ணுறதுக்காக வேண்டி குஜராத், மகாராஷ்டிரா, சோலாப்பூர் அந்த அதர் ஸ்டேட்டில் தான் முருங்கைக்காய் நல்லா விளையுது. அங்கே அந்த முருங்கைக்காய் தான் இங்கே வருது. இப்போ அங்கேருந்து படிப்படியாக கூடுதலாக வர்றதுனால இங்கே இன்னைக்கு இது 200 ரூபா, 180 ரூபா இந்த ரேஞ்சு போயிருக்கு. வரும் நாட்களில் முருங்கை வரத்து தொடர்ந்து அதிகரிக்கும் என்பதால் விலை மேலும் குறைய வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். சென்னை நந்தனம் YMCA கல்லூரி மைதானத்தில் நடைபெற்று வரும் 49வது புத்தக காட்சியில் விடுமுறை நாளான நேற்று ஆயிரக்கணக்கான வாசகர்கள் குவிந்தனர். சேமிப்பு, பொருளாதாரம், தொழில்நுட்பம், வரலாறு, மொழி சார்ந்த பல்வேறு புத்தகங்களை வாசகர்கள் ஆர்வத்துடன் வாங்கினர். சிறுவர்களும் ஆர்வத்துடன் புத்தகங்களை வாங்கிச் சென்றனர். குறிப்பாக தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள தொழில்நுட்பம் சார்ந்த புத்தகங்கள் வாசகர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளன. நிச்சயமா இன்னைக்கு ஃபோனு அதிகமாக கிட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ புக்ஸ் படிக்கிறதுன்ற ஹேபிட் அவங்களுக்கு கொண்டு வரது தான் பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது. ஆக்சுவலி அது சம்மந்தமாகவே நிறைய புக்ஸ் பார்க்குறோம் புக் ஸ்டால்ஸில். ஸோ பேரண்டிங் எப்படி பண்ணணும், எப்படி ஒரு குழந்தையோட ஐக்கியூ நம்ம கண்டுபிடிக்கணும், எப்படி அவங்கள இது பண்ணணும்னு சொல்லிட்டு அது எங்களுக்குமே தேவைப்படுது. ஸோ புக்ஸ் படிக்கிறது மூலிமா தான் இந்த காலத்தில் இந்த ஃபோன் அடிக்ஷன்லேருந்து பசங்களை வெளில கொண்டு வர முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் மெயினாக நான் புக்கு வாங்கிறதுக்காக வந்தேன். இந்த வயசுலேருந்தே இது ட்ரெயின் பண்ணணும் பையனை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் மெயினாக. சென்னை புத்தக காட்சியில் குழந்தைகளுக்கான புத்தகங்களும் அதிக எண்ணிக்கையில் விற்பனையாகின்றன. 21ஆம் தேதியுடன் புத்தக காட்சி நிறைவடைகிறது. ரிசர்வ் வங்கி மற்றும் நபார்டு பணிகளுக்கான வேலைவாய்ப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான இடஒதுக்கீடு முறையாக பின்பற்றப்படவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவினருக்கு தேசிய அளவில் 27% இடஒதுக்கீடு 1990ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமர் VP சிங் ஆட்சி காலத்தில் அமலுக்கு வந்தது. தற்போது ரிசர்வ் வங்கி மற்றும் நபார்டு வங்கி தேர்வுகளில் இது முறையாக பின்பற்றப்படவில்லை என்று திமுக MP திரு வில்சன் குற்றம் சாட்டியுள்ளார். ரிசர்வ் வங்கி அலுவலக உதவியாளர் பணிக்கு மொத்த பணியிடங்களில் இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவுக்கு 71 இடங்கள் குறைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். 154 பணியிடங்களை ஒதுக்க வேண்டிய நிலையில் 83 இடங்களே ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் 27% இடஒதுக்கீட்டை 14.51% ஒன்றிய பாஜக அரசு குறைத்துள்ளதாகவும் வில்சன் கூறியுள்ளார். பொதுப்பிரிவுக்கு இடஒதுக்கீடு சரியாக பின்பற்றப்படும் நிலையில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான இடஒதுக்கீடு திட்டமிட்டு நீர்த்து போக செய்யப்படுவதாக அவர் விமர்சித்துள்ளார். நபார்டு வங்கி வளர்ச்சி உதவியாளர் பணிக்கான அறிவிப்பிலும் வெறும் 16.35% இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு குறைக்கப்பட்டு விட்டதாகவும் வில்சன் குற்றம் சாட்டியுள்ளார். மாமல்லபுரத்தில் வடிவமைக்கப்பட்ட 210 டன் சகஸ்ரலிங்கம் பிரம்மாண்ட கிரேன்கள் மூலம் பீகாரில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. மாமல்லபுரத்தைச் சேர்ந்த ஸ்தபதி லோகநாதன் தலைமையில் 210 டன் எடை கொண்ட கருங்கல்லில் கடந்த 3 ஆண்டுகளில் 30 சிற்பிகள் சேர்ந்து 33 அடி உயர சகஸ்ரலிங்கத்தை வடிவமைத்தனர். கடந்த நவம்பர் 23ஆம் தேதி 130 டயர்கள் கொண்ட ராட்சத ட்ரெய்லர் லாரியில் 45 நாட்கள் தேசிய நெடுஞ்சாலைகள் வழியாக சகஸ்ரலிங்கம் பீகார் கொண்டு செல்லப்பட்டது. இந்நிலையில் பாட்னா அருகில் உள்ள கிழக்கு சாம்பரன் என்ற நகரத்தில் 700 டன் எடை கொண்ட தலா 2 ராட்சத கிரேன்கள் மூலம் சகஸ்ரலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இச்சிலை பிரதிஷ்டைக்கு பின்னர் பிரம்மாண்ட கோயில் கட்டப்பட உள்ளது. திருவள்ளூர் அருகே கூவம் ஆற்றில் புதைந்திருந்த 50 கற்சிலைகளை கிராம மக்கள் கண்டெடுத்துள்ளது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடம்பத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பிஞ்சிவாக்கம் எனும் கிராமத்தை ஒட்டி அமைந்திருக்கும் கூவம் ஆறு வழியாக அதே கிராமத்தைச் சேர்ந்த முனுசாமி என்பவர் நடந்து சென்றுள்ளார். அப்போது ஆற்றோரமாக மணலில் புதைந்திருந்த சாமி கற்சிலை ஒன்று அவர் கண்ணில் தென்பட்டுள்ளது. இதுகுறித்து அவர் அப்பகுதி இளைஞர்களிடம் தெரிவித்ததால் கிராம மக்கள் திரண்டு கற்சிலையை ஆற்றில் இருந்து எடுத்துள்ளனர். தொடர்ந்து அருகில் ஆற்று மணலை தோண்டிய போது மேலும் சாமி சிலைகள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருந்தன. அதில் விநாயகர், முருகர், ஐயப்பன், அம்மன், நவகிரக சிலைகள் என 50 சிலைகளை தோண்டி எடுத்துள்ளனர். வருவாய்த்துறையினர் சிலைகளை மீட்டு ஆய்வு செய்வதற்காக கொண்டு சென்றனர்.
காரைக்கால் கார்னிவல் திருவிழாவை முன்னிட்டு மீன்வளத்துறை சார்பில் நடைபெற்ற படகு போட்டியில் ஏராளமான மீனவர்கள் பங்கேற்று அசத்தினர். அரசலாறு பாலம் அருகில் இருந்து தொடங்கிய படகு போட்டியில் 11 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் பங்கேற்றனர். ஒவ்வொரு படகிற்கும் 2 துலாவு மற்றும் 1 தண்டிகை என 3 பேர் களமிறங்கினர். அரசலாற்று மதகு அடியில் தொடங்கிய படகு போட்டி முகத்வாரம் அருகே அமைந்துள்ள படகு குழாம் வரை 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு நடைபெற்றது. விறுவிறுப்பாக நடைபெற்ற படகு போட்டியின் முதல் 3 இடங்களை வென்ற மீனவ கிராமங்களுக்கும் காரைக்கால் கார்னிவலின் இறுதி நாளில் சிறப்பு பரிசு வழங்கப்பட உள்ளது. இன்ஸ்டா ரீல்ஸ் மூலம் மொபைல் எண் வழங்கி வீட்டிற்கு வந்து மனைவியுடன் தனிமையில் இருப்பவர்களை வீடியோ எடுத்து மிரட்டி பணம் வசூலித்த தம்பதியை தெலங்கானா போலீசார் கைது செய்தனர். தெலங்கானா மாநிலம் கரீம் நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த இந்த தம்பதி இன்ஸ்டாகிராமில் கவர்ச்சியான ரீல்ஸ்களை வெளியிட்டு இளைஞர்களையும் தொழிலதிபர்களையும் கவர்ந்துள்ளனர். அவர்களை தங்களது வலையில் விட வைத்து மனைவியுடன் தனிமையில் இருப்பதை கணவரே வீடியோ பதிவு செய்து அதன் மூலம் பலரிடம் லட்சக்கணக்கில் பணம் பறித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் கரீம் நகரைச் சேர்ந்த ஒருவரிடம் இதேபோல மிரட்டி 14 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான பணம் பறித்த நிலையில் அவரது புகாரின் பேரில் போலீசார் இந்த தம்பதியை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரையும் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள 5 மாநிலங்களில் பொருத்தமான அல்லது ஒரே புரிதல் கொண்ட கட்சிகளுடன் சூழலுக்கு ஏற்றவாறு கூட்டணி அமைத்து பாஜகவை தோற்கடிப்போம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் MA பேபி தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் அவர் தலைமையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பின்னர் பேட்டியளித்த MA பேபி இந்த ஆண்டு தேர்தல் நடைபெற உள்ள கேரளம், மேற்கு வங்கம், தமிழ்நாடு, அஸ்ஸாம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் பாஜகவையும் அதன் கூட்டணி கட்சிகளையும் அனைத்து சக்திகளையும் ஒன்றிணைத்து வீழ்த்த முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் நடைபெறவுள்ள ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மாநிலத்தின் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பொருத்தமான அல்லது புரிதலை கொண்ட கூட்டணி உருவாக்கப்படும் என்றும் MA பேபி தெரிவித்துள்ளார். கேரளத்தில் எதிர்க்கட்சியாக உள்ள காங்கிரஸ் கட்சியுடன் 2021ஆம் ஆண்டை போன்று மேற்கு வங்கத்தில் மீண்டும் கூட்டணி வைக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தீவிரம் காட்டும் என்று தெரிகிறது. அதற்கான பேச்சுவார்த்தைகள் விரைவில் தொடங்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா மேளாவின் ஒரு பகுதியாக மௌனி அமாவாசை நாளில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கங்கை நதியில் புனித நீராடினர். பிரயாக்ராஜில் ஜனவரி 3ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 14ஆம் தேதி வரை மொத்தம் 44 நாட்கள் மகா மேளா நடைபெறுகிறது. இதில் கங்கை நதியிலும் கங்கை, யமுனை, புராண சரஸ்வதி நதிகள் சங்கமமாகும் திரிவேணி சங்கமத்திலும் பக்தர்கள் நீராடி வருகின்றனர். சங்கராந்தி தினமான கடந்த 15ஆம் தேதி பல லட்சம் பேர் புனித நீராடினர். மௌனி அமாவாசையான நேற்றும் பல லட்சம் பக்தர்கள் குவிந்தனர். அவர்கள் மீது ஹெலிகாப்டரில் இருந்து ரோஜா பூக்கள் தூவப்பட்டன. பிரயாக்ராஜில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் நேற்று மதியம் வரை 3 கோடி பேர் நீராடி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூரியன் வடக்கு நோக்கி நகரும் மேக் மாதத்தில் இந்த மௌனி அமாவாசை வருகிறது. ஜனவரி 23ஆம் தேதியன்று வரும் வசந்த பஞ்சமியிலும் பிப்ரவரி 1ஆம் தேதி வரும் மகி பூர்ணிமா நாளிலும் ஏராளமான பக்தர்கள் குவிய உள்ளனர். பாஜகவின் புதிய தேசிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நடைபெறுகிறது. இன்று பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாலை 5 மணி வரை மனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும் என்றும் மாலை 6 மணி வரை வேட்புமனுவை திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையொட்டி பாஜகவின் முக்கிய தலைவர்கள், பாஜக ஆளும் மாநில முதலமைச்சர்கள், மாநில தலைவர்கள் ஆகியோர் பாஜக தலைமை அலுவலகத்தில் கூடியுள்ளனர். தேர்தல் முடிவுகள் செவ்வாய்க்கிழமை அறிவிக்கப்பட உள்ளது. கர்நாடக மாநிலம் மங்களூருவில் கடற்கரை விழாவை ஒட்டி நடைபெற்ற படகு போட்டியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். கடற்கரை மக்களின் கலாச்சாரம், கர்நாடக மண்ணின் பெருமையை பறைசாற்றுவதற்காக ஆண்டுதோறும் உள்ளால் நகரில் உள்ள உச்சிலா சோமேஸ்வரர் கடற்கரையில் திருவிழா நடத்தப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு 2 நாட்கள் நடைபெற்ற விழாவில் ஏற்பாடு செய்திருந்த நாட்டுப் படகு போட்டி பார்வையாளர்களை ஈர்த்தது.
சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் இசை நிகழ்ச்சி, உணவு திருவிழா, கலை, சிற்ப கண்காட்சிகளும் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியில் நியூசிலாந்து அணி 41 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்தூரில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி 50 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 337 ரன்களை எடுத்தது. அதிரடியாக விளையாடிய டாரிஸ் மிட்சல் மற்றும் கிளவுன் பிலிப்ஸ் ஆகியோர் சதம் விளாசி அசத்தினர். அஷ்தீப் சிங் மற்றும் அர்ஷித் ராணா ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். 338 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணி 46 ஓவர்களில் 296 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக விராட் கோலி 124 ரன்களை எடுத்தார். இதன் மூலம் 41 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நியூசிலாந்து அணி ஒருநாள் தொடரை 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றியது. நியூசிலாந்து அணி இந்தியாவில் ஒருநாள் தொடரை கைப்பற்றுவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. நியூசிலாந்துக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் அந்த அணியின் வீரர் டேரல் மிட்சல் அவுட் ஆகி வெளியே சென்றபோது அவரை பாராட்டி முதுகில் தட்டி கொடுத்த விராட் கோலி லேசாக தள்ளிவிட்டு சேட்டை செய்தார். போட்டியில் டேரல் மிட்சல் நிலைத்து ஆடி 131 பந்துகளில் 137 ரன்கள் விளாசினார். அவர் இந்திய பந்துவீச்சாளர் சிராஜ் பந்தில் ஆட்டமிழந்து வெளியேறிய போது எல்லைக்கோடு அருகே நின்று இந்திய அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி ஓடிச் சென்று அவரை பாராட்டி முதுகில் தட்டி கொடுத்தார். அத்துடன் அவரை எல்லைக்கு வெளியே லேசாக கைகளால் தள்ளிவிட்ட வீடியோ வலைதளங்களில் வைரல் ஆகியுள்ளது. தமிழ்நாட்டில் வரும் 23ஆம் தேதி பிரதமர் மோடி பங்கேற்கும் கூட்டத்தில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகி ஒரு ஆண்டாகிவிட்ட போதும் புதிய கட்சிகள் இணைந்த பாடில்லை. இந்த நிலையில் டெல்லி செல்லும் முன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வரும் 23ஆம் தேதி பிரதமர் மோடி பங்கேற்கும் கூட்டத்தில் கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் இடம்பெறும் என தெரிவித்தார். டிடிவி தினகரன், ஓபிஎஸ் உள்ளிட்டோர் இணைவார்களா என்ற கேள்விக்கு அன்றைய தினம் பதில் கிடைக்கும் என்று அவர் கூறினார். இதனிடையே பிரதமர் மோடி பங்கேற்கும் கூட்டத்தில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பங்கேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான தகவலை அவரை அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் தொலைபேசி வாயிலாக தெரிவித்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னையில் கடந்த 4 நாட்களாக நடைபெற்ற சென்னை சங்கமம் நிகழ்ச்சி நிறைவு. சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா 2026ஆம் ஆண்டுக்கான நிகழ்ச்சியை கடந்த ஜனவரி 14ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து சென்னை, தாம்பரம், ஆவடி உள்ளிட்ட 20 இடங்களில் கடந்த ஜனவரி 15ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை சென்னை சங்கமம் கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றன. நிறைவு நாளான நேற்று சென்னை மெரினா, நீலக்குடி கடற்கரை, வள்ளுவர் கோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். சென்னை சங்கமம் நிகழ்ச்சி மூலம் 1500க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பாரம்பரிய கலைகளை அரங்கேற்றினர். காங்கேயம் அருகே உள்ள வட்டமலைக்கரை அணையில் இருந்து 4வது முறையாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. வெள்ளக்கோவில் அடுத்த உத்தமபாளையத்தில் நீர்வளத்துறைக்கு சொந்தமான 700 ஏக்கர் பரப்பளவில் உள்ள வட்டமலைக்கரை ஓடை அணை 1980ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. அதில் இருந்து 3 முறை பாசனத்திற்கு தண்ணீர் விடப்பட்ட நிலையில் 1985ஆம் ஆண்டு முதல் அணைக்கு நீர்வரத்து இல்லாமல் போனது. பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன தொகுப்பில் இருந்து உபரி நீர் திறக்க அரசாணை இருந்தும் தண்ணீர் திறக்கப்படாததாலும், அமராவதி ஆற்றில் இருந்து கால்வாய் வெட்டி தண்ணீர் வழங்க திட்டம் போடாததாலும் 30 ஆண்டுகளாக அணை வறண்டு கிடந்தது. இந்நிலையில் 2021ஆம் ஆண்டு திமுக அரசு அமைந்த பின் மீண்டும் வட்டமலைக்கரை அணைக்கு பரம்பிக்குளம் ஆழியாறு திட்ட உபரி நீர் வழங்கப்பட்டு பாசன பகுதிகளுக்கு நீர் திறக்கப்பட்டது. அதன் பின் 2வது முறையாக 2024ஆம் ஆண்டு ஜனவரியில் 10 நாட்கள், 3வது முறையாக 2025ஆம் ஆண்டு பிப்ரவரியில் 20 நாட்கள் தண்ணீர் திறக்கப்பட்டது. தற்போது 4வது முறையாக அணையில் இருந்து தண்ணீரை அமைச்சர் சாமிநாதன் திறந்து வைத்தார். பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்திலிருந்து தண்ணீர் கொடுத்து இது 3வது முறையாக இன்றைக்கு பாதி அணை நம்பியிருக்கிறது. அதாவது ஏறத்தாழ 268 கனஅடி கொள்ளளவு கொண்ட இந்த அணையில் தற்போது ஏறத்தாழ 76 கனஅடி கொள்ளளவு நிரம்பி இருக்கிறது. ஒரு 3 தண்ணீர் இந்த பகுதியின் பாசனத்திற்கு ஏறத்தாழ 6000 ஏக்கர் பாசனம் கொண்ட
இந்த ஆயக்கட்டு கொண்ட இந்த அணைக்கு 3 தண்ணீர் விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வரை 20 நாட்களில் உரிய இடைவெளி விட்டு பிரதான கால்வாய் வழியாக 51.84 மில்லியன் கன அடி வீதம் தண்ணீர் திறக்க அரசாணை வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 6043 ஏக்கர் நிலத்துக்கு பாசன வசதி கிடைக்கும். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சியின் 71 மாவட்ட தலைவர்கள் அதிரடியாக மாற்றப்பட்டுள்ளனர். புதிய மாவட்ட தலைவர்கள் பட்டியலை காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அறிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்தும் நோக்கத்தில் சங்கதன் ஸ்ரீஜன் அபியான் என்ற புதிய திட்டத்தை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தொடங்கியது. நாடு முழுவதும் மாவட்ட வாரியாக மேலிட பார்வையாளர்களை நியமித்து மாவட்ட தலைவர்களை தேர்வு செய்யும் பணி கடந்த நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் நடைபெற்றது. அதன்படி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் அமைப்பு ரீதியாக மொத்தமிருக்கும் 77 மாவட்டங்களில் 71 மாவட்ட தலைவர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் மத்திய சென்னை கிழக்கு கராத்தே செல்வம், மத்திய சென்னை மேற்கு MMDA கோபி, வடசென்னை கிழக்கு மதரம்மா கனி, வடசென்னை மேற்கு டில்லி பாபு, தென்சென்னை மத்திய மாவட்டம் ஜோதி பொன்னம்பலம், தென்சென்னை கிழக்கு மாவட்டம் விஜயசேகர், தென்சென்னை மேற்கு மாவட்டம் KV திலகர் புதிய மாவட்ட தலைவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் மதுரை, திருச்சி, கடலூர், ஈரோடு, திருநெல்வேலி, தென்காசி, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் புதிய மாவட்ட தலைவர்களை நியமித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தற்போது இருக்கக்கூடிய நடிகர்கள் சாராயத்தை குடித்துவிட்டு பெண்களுடன் நடனமாடுகிறார்கள். இவர்கள் எல்லாம் அரசியலுக்கு வந்து என்ன செய்ய போகிறார்கள் என்று அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி விமர்சித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற எம்ஜிஆரின் 101வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மக்களுக்கு நல்ல அறிவுரை வழங்கக்கூடிய கதாபாத்திரத்தில்தான் எம்ஜிஆர் நடித்துள்ளார், குடித்துவிட்டு கும்மாளம் போடும் கதாபாத்திரத்தில் நடித்தது கிடையாது என்று கூறினார். எம்ஜிஆர் போன்ற நடிகர் எங்கே, தற்பொழுது இருக்கக்கூடிய நடிகர்கள் எங்கே என்று KP முனுசாமி கேள்வி எழுப்பினார். நடிகர் எங்க, இப்ப இருக்கிற நடிகர்கள் எங்க, இங்க புகிற நடிகர்கள் உடனே பாட்டில் ஓப்பன் பண்ணிடுவான், சாராயத்தை குடிச்சுவான், 4 பொண்ணுங்களோட டான்ஸ் போடுவான், 100 பேர் அடிக்கிற மாதிரி ஷோ காட்டுவான். அவங்கெல்லாம் அரசியலுக்கு வந்து என்னத்தை பண்ண போறாங்க? மக்களை நேசிக்கக்கூடிய தலைவன் வர வேண்டும். ஏழை மக்களின் உணர்வுகளையும் அவர்களது நிலைகளையும் அறிந்து கொண்டு அவர்களுக்காக போராடக்கூடிய சிந்தனை உள்ள தலைவன் கட்சி நடத்த வேண்டும் என்று KP முனுசாமி கூறினார். முசிறி அருகே புதையல் இருப்பதாக கருதி முதுமக்கள் தாழிக்குள் சிறுவன் இறங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. வெள்ளூர் அரசு பள்ளி மைதானத்தில் பழங்கால மண்பாண்டம் ஒன்றை கண்ட சிறுவர்கள் புதையல் என கருதியுள்ளார்கள். அதில் தங்கம் இருக்கலாம் என எண்ணிய சிறுவன் தாழியிலிருந்து மண்ணை அகற்றி அதில் இறங்கியுள்ளார். அதில் எலும்பு துண்டுகள் மட்டுமே இருந்ததால் மண்ணை போட்டு மூடியுள்ளார்கள். செல்போனில் சிறுவர்கள் பதிவு செய்த காணொளி சமூக வலைதளத்தில் பரவியதை அடுத்து அங்கு ஆய்வு செய்த போலீசார் அதனை கைப்பற்றினர். இவ்வாறான குழிகளுக்குள் விஷவாயுக்கள் இருக்கக்கூடும் என்பதால் அதில் இறங்குவது ஆபத்து என எச்சரித்துள்ளார்கள்.